கேரள நடிகர்கள் மீது நடிகைகள் பாலியல் புகார் அளித்து வரும் நிலையில் இதுவரை பேசாமல் இருந்து வந்த நடிகர் மோகன்லால் செய்தியாளர்களை சந்திக்க உள்ளார். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷிடம் நாம் கேட்கலாம். ரமேஷ், இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் சங்கத்தின் நிர்வாகியா இருந்து நடவடிக்கை எடுக்காமல் ராஜினாமா செய்தது தவறு அப்படின்னு சொல்லி நடிகைகள் பலரும் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ முதல் முறையா அவர் செய்தியாளர்களையும் அவர் சந்திக்க இருக்கிறார். செய்தியாளர் சந்திப்பில் என்ன விஷயங்களை சொல்ல போறாரு அப்படின்ற ஒரு தகவல் ஏதாவது வெளியாயிருக்கா? கேரள திரைப்பட வரலாற்றிலே இல்லாத அளவிற்கான குழப்பங்கள், உச்சக்கட்ட குழப்பத்தில் இருக்கிறது கேரள திரையுலகம். இந்த நிலையில பெரிய பெரிய நடிகர்கள்லாம் வாய் திறக்காமல் மௌனியாக இருந்தார்கள் என்று சொல்லப்பட்ட நிலையில் 2 தினங்களுக்கு முன்பு கேரள திரைப்பட சங்க தலைவராக இருந்த மோகன்லால் தனது பதவியை ராஜினாமா செய்தது மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்த அந்த 17 பேர் கொண்ட செயற்குழுவும் ரத்து செய்யப்பட்டு அவர்கள் கலைக்கப்பட்டார்கள். இந்த நிலையில முதல் முறையாக மோகன்லால் செய்தியாளர்களை சந்திக்க உள்ளார். கேரளா கிரிக்கெட் லீக் என்று சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்க வருகிறார். அந்த செய்தியாளர் சந்திப்பு நடைபெறக்கூடிய இடத்தில் தான் நம்ம இருக்கிறோம். அதற்கான ஏற்பாடுகளை இங்க இருக்கக்கூடிய நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் செய்து வரக்கூடிய நிலையில் ஒட்டுமொத்த மீடியாக்களுக்கும் அவர் முதல் முறையாக என்ன மலையாள திரையுலகில் என்ன நடக்கிறது என்பது குறித்து விரிவாக பேச இருக்கிறார். பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள், பல அமைப்புகளுடைய நிர்வாகிகள் விலகல் என ஒட்டுமொத்த குழப்பத்தில், உச்சகட்ட குழப்பத்தில் இருக்கக்கூடிய இந்த கேரள திரையுலகில முக்கியமான தலைவர் பொறுப்பில் பாத்தீங்கன்னா 2024 ஜூன் மாதம் தான் இந்த மலையாள திரைப்பட சங்கத்திற்கான புதிய நிர்வாகிகள் தேர்தல் வைத்து தேர்வு செய்யப்பட்டார்கள். இன்னும் அவர்களுடைய பதவி காலம் 3 ஆண்டுகள் இருக்கும் போதே ஒட்டுமொத்தமாக கூண்டோட இருந்து கலைக்கப்பட்டது. இதற்கான காரணம் என்ன? தொடர்ச்சியாக நடிகைகள் சொல்கிறார்கள், மூத்த நடிகர்கள் யாரும் குரல் கொடுக்கவில்லை என்று சொல்லக்கூடிய நிலையில் இதில் மோகன்லாலுடைய கருத்து என்ன என்பது குறித்தும், இது குறிப்பாக ஆளும் கட்சியைச் சேர்ந்த எம்எல்ஏ முகேஷ் உடைய பெயரும் இதில் அதிக அளவில் 2 வழக்குகள் அவர் மீது போடப்பட்டிருக்கிறது. இது ஒரு பக்கம். இந்த கிரிக்கெட் லீக் மீட்டிங்கில் பங்கேற்பதற்காக மோகன்லால் ஒரு பக்கம் வந்து கொண்டிருக்கிறார். மற்றொரு புறம் சிபிஎம் கட்சியுடைய தலைமை அலுவலகத்தில் பினராயி விஜயன் தலைமையில் ஒரு ஆலோசனை கூட்டம். அங்கே 2 விதமான கருத்துக்கள். ஒன்று, முகேஷை கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் என்றும் எம்எல்ஏ பதவியிலிருந்து எடுக்க வேண்டும் என்றும் ஒரு தரப்பினரும், குறிப்பாக சிபிஎம் சிபிஐ இடையே பெரிய ஒரு உட்கட்சியை சார்ந்த விஷயங்கள் நடைபெற்றிருக்கக்கூடிய நிலையில் தற்போது முதல் முறையாக மோகன்லால் செய்தியாளர்களை சந்தித்து விளக்கம் அளிக்க இருக்கிறார். தொடர்ச்சியாக இங்க இருக்கக்கூடிய நிலவரங்களை நம்ம, அது மட்டும் இல்லாமல் சிறப்பு புலனாய்வு குழு ஒரு பக்கம் 4 பெண் IPS அதிகாரிகளோடு குறிப்பாக அவர்கள் பல இடங்களிலே விசாரணையை தொடங்கி இருக்கிறார்கள். நேற்றைக்கு முகேஷ் கொச்சி சென்று தனது வழக்கறிஞருடன் ஆலோசனை மேற்கொண்டார். கைதிலிருந்து எப்படி தப்பித்துக் கொள்வது என்பதற்காக முகேஷ் ஒரு பக்கம் போராடி கொண்டிருக்கிறார். இதுல அரசியல் தலையீடும் இதில் இருக்கிறது என்று பாதிக்கப்பட்ட நடிகைகள் தெரிவித்து இருக்கக்கூடிய நிலையில் ஒட்டுமொத்த திரையுலகமே இங்க ஸ்தம்பித்து இருக்கக்கூடிய நிலையில் மோகன்லாலுடைய கருத்து என்ன என்பதை நமக்கு 12 மணி செய்தியாளர் சந்திப்பில் தெரிய வரும். அடுத்தடுத்த விவரங்களுக்காக மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். தற்போதைய விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி ரமேஷ்.